முதல் வாசகம். கட்டளைகளை பின்பற்றுவது பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பழி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையில் அழிப்பதற்கு இணையாகும். தர்மம் செய்வது நன்றி பழி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டு விடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பழியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே, கட்டளையை நிறைவேற்றவே பழிகளை எல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிபீடத்தில் கொழுப்பு ஒழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகின்றது. நீதிமான்களின் பழி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற்கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரை கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பழியில் நம்பிக்கை வைக்காதே, ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். பழியிட்டு என்னோடு உடன்படிக்கை செய்து கொண்ட என் அடியார்களை என் முன் ஒன்று கூட்டுங்கள். வான்வெளி அவரது நீதியை எடுத்து எம்பும். ஏனெனில் கடவுள் தாமே நீதிபதியாய் வருகின்றார். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் மக்களே கேளுங்கள், நான் பேசுகின்றேன். இஸ்ரேலே, உனக்கு எதிராய் சான்று கூறப் போகின்றேன். கடவுளாகிய நானே உன் இறைவன். நீங்கள் கொண்டு வரும் பழிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். கடவுளுக்கு நன்றி பலி செலுத்துங்கள். உன்னதற்கு உங்கள் நேர்ச்சைகளை நிறைவேற்றுங்கள். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நற்செய்தி வாசகம். இம்மையில் சொத்தை 100 மடங்கும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவசனங்கள் 28 முதல் 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளையையோ நிலப்புலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலப்புலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.